நேயர்களே வணக்கம். ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அரசிற்கும் மக்களுக்கும் பாலமாய் திகழக்கூடிய இந்த புகார் பெட்டி நிகழ்ச்சியில் உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டுமென்றால் திரையில் தெரிகின்ற எண்ணான 044224311361 என்ற தொலைபேசியினருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றால் உங்கள் புகார்களை கடிதம் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றிருவோம். சட்டம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சட்ட ஆலோசகரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான திரு சீனிவாசன் அவர்களை வரவேற்றிருவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நிகழ்ச்சியோட தொடக்கம் பார்த்தீங்கன்னா, நிறைய சிறார்கள் வந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிற வகுப்புகளும் எடுக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து கல்வியில் ஏதாவது முன்னேற்றம் கொண்டு வந்தால் இந்த குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, சிறார்கள் பொறுத்த வரைக்கும் குற்றம் அதிகமாக நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எளிமையில் கிடைக்கக்கூடிய இந்த புகை, மது உள்ளிட்ட பழக்கங்கள் மிக எளிமையாக அவங்களுக்கு சென்றடைகிறது. அது வந்து இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களாக இருக்கலாம், அல்லது வந்து சினிமா படங்களாகவும் இருக்கலாம். சினிமா படங்களாம் பெரும்பாலும் வந்து என்ன சொல்கிறாங்க, 14-15 வயது சிறார்களை வைத்து தான் கொலை செய்ய வேண்டும், இது போன்ற தவறான முறையில் படங்கள், பாலியல் விஷயங்கள் இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக அது ஒரு ஹீரோயிசமாக காட்டுறாங்க. அப்போ குழந்தைகள் கல்வியை வந்து மடைமாற்றம் செய்யப்பட்டு சினிமா உள்ளிட்ட விஷயங்களில் அவங்கள வந்து மடைமாற்றம் செய்யப்படுகிறதுனால தான் இந்த மாதிரி கவனம் செலுத்தக்கூடிய கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல் அவங்க வந்து மறைமுகமான ஒரு ஹீரோவாக தனக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அது எல்லாமே ஒரு 25-26 வயது காலகட்டங்களை தாண்டின பிறகு தான் தெரியும் இதெல்லாமே ஒரு வந்து ஒரு காணல் நீர் போன்ற ஒரு விஷயம், வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருக்குன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அவங்க வாழ்க்கை பாதி முடிஞ்சிருது. ஸோ இதுக்கு முழு பொறுப்பு வந்து சினிமா இயக்குநர்கள் தயவுசெய்து உங்களுடைய சினிமா பாணிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், சமூக அக்கறையோடு படங்களை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டுமே காரணம் ஆயிருங்களா? ஒரு பெற்றோரோட வளர்ப்பு ரொம்ப முக்கியம் இல்லை? இல்லை, அது உண்மை. இன்னொன்று என்னென்னா, பெற்றோர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைகளை வந்து மிகவும் ஆடம்பரமாகவும் மற்ற பிள்ளைகளை போன்று இல்லாமல் நம்ம வந்து யூனிக்காக வளர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறது தான் நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் நிறைய குழந்தைகளை வந்து பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா, தனி அறையில் படுக்க வைக்கிறத நான் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறாங்க, ஒரு வார்த்தையில் சொன்னால் ஒரு கெத்தாக நினச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி என் பையன் தனி ரூம் கொடுத்துருக்கேன், தனியாக ஏசி எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், அவன் வந்து செம்மையாக வளர்றான், எங்களை மாதிரி இல்லை. அது வந்து பெருமை கிடையாது. உங்கள் குழந்தைகளை நீங்கள் தான் பராமரிக்க வேண்டும். அது ஒரு 18-19 வயசு தாண்டுற வரைக்குமே அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு தனி அறை கொடுக்குறீங்கன்னா, ஒரு செல்ஃபோன் தரீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்றதை நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதை பெரும்பாலும் பண்ணுறது கிடையாது. தான் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடியும் மற்றவங்களுக்கு முன்னாடி நான் தனி ரூம் கொடுத்துருக்கேன், அவனை நான் நல்லா வச்சுருக்கேன், அது கிடையாது. அதே மற்றவங்க வந்து உங்கள் குழந்தைகிட்ட உங்கள் மகன் மிக ஒழுக்கமாக இருக்கிறான், நல்லா படிக்கிறான், நல்ல மார்க் எடுக்கிறான், சிறிய தவறு செஞ்சாலும் அதை கண்டிக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள். கண்டிப்பாக இதுதான் உண்மை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் பேரண்ட் வச்சிருக்கிற குழந்தைகள் தான் மிகவும் பாதிக்கப்படுறதா நான் நிறைய ஆய்வில் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 2-3 குழந்தைகள் இருக்கும்பொழுது என்ன ஆகுனா, ஒரு குழந்தை தவறு செஞ்சால் அது இன்னொரு குழந்தை வந்து சொல்லும். பட் இங்கே ஒரு குழந்தை தனியாக வளரும்பொழுது தான் இங்கே மிகப்பெரிய இந்த தாக்குதல் வந்து நடைபெறுகிறது மறைமுகமாகவே. இதன் மூலயமா நிறைய குற்ற சம்பவங்கள், நிறைய பேர்த்தோட இழப்பு எல்லாமே வந்து அதிகமாகவே இருக்கு. கண்டிப்பாக இதில் கல்வியில் வந்து ஏதாவது மாற்றங்கள், அதாவது ஒரு வகுப்பு மட்டும், அதாவது டெய்லியுமே வந்து நன்னொரு உண்மை வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா கல்வியில் இப்போ நம்ம பயின்ற போது இந்த எல்ஓஇன்னு ஒன்று இருக்கும், அதாவது வந்து ஒரு தொழில் பயிற்சி கொடுப்பாங்க. பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடை பின்னுதல், அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன எம்ப்ராய்டிங் போடுறது, அந்த மாதிரி ஒரு குழந்தை சரியாக படிக்கலனா கூட நாளைக்கு அதை வச்சு பொழைச்சிக்கோன்ற ஒரு மறைமுகமான ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் மிகவும் குறைஞ்சி போச்சு. அந்த மாதிரி ஒரு பீரியட் கிடையாது, ஒரு வகுப்பு மட்டும் அது இருக்கும். இருக்கும். அது மாதிரி நம்ம பிடி பீரியட் இருப்பாங்க, அதை மேக்ஸ் மிஸ் எடுத்துக்குவாங்க, இல்லைனா வந்து வேறு சயின்ஸ் மிஸ் எடுத்துக்கிற இந்த மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், அதையும் தாண்டி இப்போ நம்ம நிறைய விஷயம், அதாவது வந்து ஒரு குழந்தைய வந்து தொடும்பொழுது எது தவறான தொடுதல், தவறில்லாத தொடுதல் இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கும்பொழுது இந்த விஷயங்களும் நீங்கள் சொல்லித்தரணும். ஒரு ஆண் குழந்தை எடுத்துக்கிட்டால் பெண் குழந்தைகளை மட்டுமே நீங்கள் சொல்லிக் கொடுக்காம ஒரு ஆண் குழந்தைகிட்டையும் ஒரு மது, போதை, புகையிலை, அப்புறம் இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளால் எந்த மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் இளம் வயது கடந்த பிறகு நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்றத முன்னாடியே சொல்லணும். இன்னொன்று, அரசியலும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம தொலைக்காட்சி வாயில நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து பிடி சாரோ இல்லை வந்து ஹெட் மாஸ்டரோ இதெல்லாம் சொல்லலாம். நான் வந்து பச்சையப்பன் கல்லூரி உயர்நிலைப் பள்ளியில் நான் வந்து பாரிஸில் படித்தேன். எனக்கு எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுத்தார், ஜெயச்சந்திரன் சொல்லிட்டு தலைமை ஆசிரியர், இப்போ அவர் காலமாயிட்டார். மிக மிக ஒரு எளிமையான பள்ளிக்கூடம் தான். இருந்தாலும் அங்கே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது பாடங்களை விட
இங்கே படிக்கலைன்னா மார்க் எடுக்கலைன்னா நீங்கள் வெளியே போய் என்னவா நீங்கள் சித்தரிக்கப்படுவீங்க, என்னெல்லாம் துயரங்களாக நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு பயமுறுத்தலாகவும் இருக்கலாம், அல்லது வந்து அது ஒரு நல்ல வழிகாட்டுதலாகவும் இருக்கலாம். எங்களுக்கு அது வந்து ஒரு பயம் கலந்த ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது. அதனால் நாங்கள் வெளியே வரும்போது எங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த சமுதாயத்தில் போராடி ஒரு லெவலுக்கு வர்றதுக்கான வழிவகை செய்யப்பட்டது. ஆனால் இது வந்து தனியார் பள்ளிக்கூடங்களில் என்ன பண்ணுறாங்க, வெறும் மார்க் மட்டுமே வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமைக்கு ஆளாக்குறதை நாம் பார்க்க முடியுது. ஓகே, மற்றொரு கேள்வி சார். வந்து இப்போ வழக்கறிஞர்களோட கொலை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு தான் சொல்லலாம். எல்லா பகுதியிலுமே இதற்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, வழக்கறிஞருக்கான பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கான தான் முழு காரணம். ஒரு வழக்கறிஞர் மீது நம்ம வந்து கை வச்சோம்னா, இல்லை வழக்கறிஞரை வந்து நம்ம தாக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு கேள்வி கேட்க ஆள் கிடையாது அப்படின்ற ஒரு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்துட்டா மட்டும் குறையும் நீங்க இல்லை, கண்டிப்பாக குறையும். அதாவது போன வருடம் ஜூலை 2ஆம் தேதி அகில இந்திய பார் கவுன்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட மசோதாவே கொடுத்துருக்காங்க. 7 பேர் கொண்ட ஒரு குழு அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து மத்திய மாநில அரசு சட்டசபையில் அதை சட்டமாக இயற்றப்படாது. ஒரு போக்சோ சட்டம் கொண்டு வந்தாங்க, ஆனா வந்து பாலியல் குற்றங்கள் எதுவுமே குறைஞ்ச மாதிரி இல்லை. முன்னை விட இப்போ ஒரு பயம் இருக்கிறதுல, அது போல தான் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வந்துச்சுன்னு சொன்னால் வழக்கறிஞருக்கு மீது உண்டான ஒரு பயம் வரும். அதாவது ஒரு வழக்கறிஞரை வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்தாலோ, இல்லை வந்து சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டணும்னா அது வந்து கண்டிப்பாக சட்டம் பயின்ற வழக்கறிஞர்களால் மட்டும் தான் முடியும். ஸோ அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னும் பொழுது அவரை நாடி இருக்கின்ற தொடர்ந்து கண்டிப்பாக அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார், என் பேர் வேலுசாமி சார். என்னங்கய்யா? வேலுசாமிங்க. எந்த மாவட்டங்கய்யா? சார், கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம். என்ன புகாருங்கய்யா? சார், புகார் வந்து எங்கள் மாமனாருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஒரு 10 ஏக்கர் இருக்குங்க சார். சரிங்கய்யா. இப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரு 4 ஏக்கரை வந்து எல்லாத்துக்குமே 6 ஏக்கரை ஆளுக்கு 1 ஏக்கரை ஆல்ரெடி பிரித்து கொடுத்துட்டாருங்க. சரிங்கய்யா. ஆண் வாரிசு இல்லைங்க, எல்லாமே பெண் வாரிசுங்க. சொல்லுங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டி இல்லைங்க, அது அவங்க தாத்தா அவங்க இது பழைய இது இருந்து சார். இப்போ அது என்ன ஆயிருக்குன்னா அவர் வந்து ஒவ்வொரு 6 பொண்ணுக்குமே எல்லாத்துக்கும் 2 குழந்தைங்க, ஒரே ஒரு 3 குழந்தைங்க, 13 குழந்தைங்க, பேர குழந்தைங்க இருக்காங்க சார். சரிங்க ஐயா. அப்புறம் அது ஒரே ஒரு பேரனுக்கு மட்டும் என்னுடைய வாரிசுன்னு சொல்லி அவர் அந்த ப்ராப்பர்ட்டி 4 ஏக்கரை எழுதி வச்சுருக்காரு சார். ஓகேங்க ஐயா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஐயா வேலுசாமி ஐயா, வணக்கம். பாருங்க சார், அதாவது டெய்லி பார்த்துருக்கேன் உங்களுடைய இதெல்லாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. மாமனார் சுயமாக சம்பாதிச்ச சொத்து கிடையாது, அப்படி சுயமாக சம்பாதிக்காத சொத்து சம்பாதிச்சு இல்லைங்க. அதான் சுயமாக சம்பாதிக்காத சொத்தை அவர் எப்படி வந்து ஒரு பேரனுக்கு மட்டும் மொத்தமாக எழுதி வைக்க முடியும்னு கேட்குறீங்க. ஆமாங்க. ஸோ இது நீங்கள் வந்து உரிய சான்றுகளோட நீங்கள் நீதிமன்றத்தில் தான் வழக்கு தாக்கல் செய்கிற மாதிரி இருக்கும் இங்க ஐயா. இல்லை அவர் தாக்கல் பண்ணி சார், நாங்கள் சச்சி கோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டுங்க. சரிங்க, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது வழக்கு சார்? இப்போ வந்து 2வது வயதை வந்து நாளைக்கு 30 2வது வயது. சரிங்க ஐயா, இப்போ வழக்கு நிலுவையில் இருக்குல்ல, நம்ம அதில் எப்படி ஒரு ஆலோசனை கொடுக்க முடியும்? வழக்கானது இறுதி தீர்ப்பு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் உரிய சான்றுகளோட உரிய ஆவணங்களோட நீங்கள் தாக்கல் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமாக வரும். சரிங்க சார், சரி. நன்றி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய மகள்களுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டு அவருக்குன்னு இருக்கிறதான் பேரப்பிள்ளை கொடுக்குறாருங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை அப்படிங்கிறது எந்த இல்லை, அவர் வந்து சுயமாக சம்பாதிச்ச பங்கா இது தெரியல. ஸோ அதனால் அவர் இருக்கிற பொழுது சுயமாக சம்பாதிச்சா அது யாருக்குன்னா எழுதி வைக்கலாம். அவர் இறந்துட்டாருன்னு திரும்ப அவங்களோட வாரிசின் அடிப்படையில் தான் வரும். அதுதான் அவங்க சொன்னாங்க. இருக்கிற எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டு மீதி இருக்கிறத மட்டும் அவருக்கானதா கூட இருக்கலாம்ல, அதை வந்து விருப்பப்பட்டவங்களுக்கு அவருக்கான பாகத்தை அவரோட ஷேர்ஸ் அவர் ஒரு பேர குழந்தை கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காரு. இந்த அது அவருக்கு வந்து ஒரு ஷேர்னும் பொழுது இப்போ எனக்கு வந்திருக்கு, நான் எனக்கு கூட ஒரு 4 பேர் அக்கா தங்கச்சிங்கும் போது என் தாத்தா சொத்து எனக்கு வந்திருக்குன்னா அதை எல்லாரும் பிரிச்சுட்டோம், எனக்கு ஒரு பாகம் வருதுன்னா நான் விருப்பப்பட்டால் யாருக்கு ஒன்றா தரலாம். அதான் வந்து அவங்க ஆட்சேபனை செய்ய முடியாது. அது நீதிமன்றம் உரிய தீர்ப்பு கொடுக்கும் கண்டிப்பாக. ஓகே சார், நிகழ்ச்சிக்கு அழைத்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க சார். அந்த தொடர்ந்து சொல்லுங்கள் சார். ஆமாம், வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம். அதான் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் ஏன் நாங்கள் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ஓசூரில் ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அப்புறம் இந்த சோளிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரம், வழக்கறிஞரே துப்பாக்கியில் சுட்டு வந்து ஒருத்தர் வந்து கொலை செஞ்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் கன்னியாகுமரியில் வந்து சமீபத்தில் வந்து ஒருத்தர் உயிரோடு எரிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வழக்கறிஞர். ஸோ வழக்கறிஞர்களை தொடர்ந்து தாக்குதல் செய்யப்படுகின்ற அச்சுறுத்துகின்ற ஒரு சூழலானது இப்போ நடந்து கொண்டு இருக்குது தமிழகத்தில். அதனால் தொடர்ந்து பேசலாம் கண்டிப்பாக. நம்ம நிகழ்ச்சிக்கு மற்றொரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க, அவங்கள வரவேற்றுவோம். சமூகம் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருக்கும் சமூக ஆர்வலர் திரு VS ராமன் அவர்களை வரவேற்றுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்கள். லைனில் இருக்கீங்களா?
இருக்கேன் சார். உங்கள் பெயர் என்ன மாவட்டம்? குமார், மதுரை மாவட்டம். குமார், மதுரை. என்ன புகாருங்கய்யா? சார், இந்த போக்குவரத்து கழகத்துல வாரிசுகளை போடாமே வச்சிருக்காங்க ரொம்ப வருஷமா. அதை நானும் நம்ம நிகழ்ச்சியில சொல்லி பார்த்துட்டேன். எதுக்கோ தீர்வு கிடைக்குது, ஆனா எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கவே மாட்டேங்குது. சரிங்க, உங்களுக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சமூக ஆர்வலர் வழங்குவார். அந்த வாரிசு அவர் வேலை கிடைக்கல சொன்னாங்க. ஏற்கனவே இது சம்பந்தமாக கடந்த வாரம் பார்த்திங்களா சேலம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதே மாதிரி ஆதித்திராவிட நலத்துறை, போக்குவரத்து துறை, இதில் வந்து மெட்ரோ வாட்டர் சப்ளை, இதில் வந்து வாரிசுதாரர்களுக்கு வேலை கொடுக்கலன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு 2023 வழக்கு தொடக்கும் போது அன்னைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனாவுக்கு கொடுத்தாங்க. அவங்க ஒரு கமிட்டி வச்சு இந்த கமிட்டி மூலமாக தீர்வு காணுன்னு சொன்னாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கிறதில்ல. திரும்பவும் அதை அவங்க பாதிக்கப்பட்ட அப்பீல் பண்ணும்போது நீதிமன்றம் ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லிச்சுன்னா, இப்போ இருக்கிற சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் சாருக்கு வந்து கொடுத்தாங்க. நீங்கள் நடவடிக்கையும் எடுக்கலை, இவங்களுக்கு வேலையும் கொடுக்கல, இவங்களுக்கு ஜூலை மாதம் 23ஆம் வரையும் காலக்கெடு கொடுக்குறோம். இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன ஏன் கொடுக்கல, எதுக்கான நீங்கள் எதுக்கு பதில் கொடுக்கணும். இல்லாவிட்டால் சீஃப் செக்ரட்டரியும் முன்னாள் சீஃப் செக்ரட்டரியும் தமிழ்நாடு முதலமைச்சரும் மக்கள் பிரதியான முதலமைச்சரும் இதுக்கு நீதிமன்றத்தில் பதில் சொல்லணும்னு உள்ள தகவல் கொடுத்தாங்க. ஸோ அது ஏற்கனவே இந்த இது இருக்குது. அதனால் இதில் என்னென்ன விஷயம்னா அவர் சொல்கிறது வாஸ்தவம் தான். காரணம் என்ன, இதில் ஏன் இவ்வளோ அலட்சியம் சார்? அலட்சியம் என்பது காரணம்னா, இந்த அலட்சியம் என்ற ஒரு நிலைப்பாடு 2012 பிறகு தான் இந்த மாதிரி மனநிலை வந்திருக்கு. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியர்கள் பணியில் இருக்குன்னு காலமானால் அந்த வாரிசுதாரர்களுக்கு அவங்க வந்து டாக்குமெண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் தாலுகா மூலமாக அத்தனை சான்றிதழை வாங்கி கொடுத்து ஓகே பண்ணும்போது கொடுத்தும்போது ஏற்கனவே உதாரணத்துக்கு தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி எத்தனை பேர் இறந்துருக்காங்களோ அந்த போஸ்டிங் கேடுறப்பது சீனியரிட்டி லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. அப்போ சீனியரிட்டி தான் அந்த வேலையை கொடுப்பாங்க ஆக்சுவலாக. அந்த 2012 பிறகு அது எதுவுமே கண்டுடுக்காரன்னா அந்த துறை சார்ந்த உள்ள உயர் அதிகாரிகள், ஏன்னா அமைச்சர் இதில் குற்றம் சொல்ல முடியாது, அமைச்சர் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது வந்து. ஆகவே அமைச்சர் எதுக்கு அதிகாரியில் போட்டிருக்காங்க, மாநில அரசு போக்குவரத்து துறை அரசு செயலர்கள், போக்குவரத்து இயக்குநர்கள், அப்புறம் சென்னைக்கு எப்படினாலும் அமைச்சரை பார்த்து வந்த கடிதம் இந்த மாதிரி வந்திருக்கும் இல்லைங்களா? இல்லை அது ஒரு விஷயங்களுங்க இது போன்ற இப்போ அவர் நேருக்கு கேட்குற மாதிரி அந்த கோரிக்கைகளை துறை சார்ந்த அதிகாரிகள் எத்தனை வந்திருக்குன்னு ரீஜனல் கோட்டம் வாரியாக கொண்டு அதை வந்து டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி கொடுக்கணும். டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி இது மாதிரி எந்தெந்த கோட்டம், கும்பகோணம் கோட்டம், விழுப்புரம் கோட்டம், நெல்லை கோட்டம், சென்னை கோட்டம்னு போது 6-7 கோட்டங்கள் இருக்கும்போது அவங்க கொடுத்து எவ்வளோ இருக்குது, என்னென்ன மேடலில் டிரைவர் இருந்திருக்காங்களா, கண்டக்டர் இருந்திருக்காங்களா, அல்லது மெக்கானிக் துறையில் இருந்திருக்காங்களா, அல்லது ஜிஎம் இருந்திருக்காங்களா, அல்லது அந்த பணியாற்றக்கூடிய சூப்பரண்ட் எடுத்துக்காங்களா, இது மாதிரி தனித்தனியாக பிரிப்பாங்க. பிரித்து அந்த பணியுடைய தன்மையை பொறுத்து அந்த குடும்பத்தில் படிப்பை பொறுத்து அந்த வேலை கொடுக்கணும் என்பது ரூல்ஸு. பட் இதை யார் பிணைக்கு மணி கட்டுறது சொல்லுங்கள்? அருமையான கேள்வி. இது நாங்கள் நிறைய தொலைக்காட்சியில் பேசியாச்சு. ஆகவே இதை அமைச்சர்களையோ சொல்லி குற்றம் கிடையாது. அமைச்சர் துறையில் இருக்கிற அரசு துறை உயர் அதிகாரிகளுடைய குற்றம் தான் இதுக்கு காரணம். தமிழ்நாட்டில் இது மாதிரி லட்சக்கணக்கான துறையில் இந்த மாதிரி வாரிசுகளுக்கு வேலை கொடுக்காம அந்த குடும்பம்லாம் ரொம்ப பாதிக்குது. என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் வந்து? ஏன்னா நாளைக்கு அவங்களோட குடும்பங்களும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதை பற்றி எத்தனை பேர் கவலைப்படுறீங்க சொல்லுங்கள்? அரசு துறையில் இருக்கக்கூடிய இன்றைக்கி 70% அதிகாரிகள் தன் குடும்ப வாழ்க்கை என்பது தான் அந்த போஸ்டிங் கேட நிற்கிறாங்கிறத கீழ்மட்டத்தில் உள்ள சாதாரண ஊழியர்களை போய்ட்டு அவங்க கடுகுல கூட நினைக்கிறே கிடையாது. ஏன்னா அவங்களும் அந்த கடைநிலை ஊழியரில் இருந்து தான் வந்து உயர் அதிகாரியாக இருப்பாங்க சார். அது நீங்களும் நானும் பேசிக்கலாம் சார், நீங்களும் நானும் அண்ணன் சட்டவல்லுநர் கூட பேசிக்கலாம். ஆனால் அந்த அதிகாரம் யார் கையில் இருக்கின்றதோ அந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய உள்ளே இருக்கிற சூட்சமத்தை நான் அந்த பொது தளத்தில் சொல்ல இயலவில்லை. ஆகவே மனிதனுக்கு எப்பொழுதுமே பசி எடுத்தால் சாப்பிட்றோம், காலை நிச்சா பல்லு தேய்க்கிறோம், காலை கடமையில் செய்து தன்னுடைய பணிகளை கவனிக்கிறோம். அதே போல் அரசு துறையில் உட்காந்துருக்கும்போது சில துறையில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாலுகா டிபார்ட்மெண்ட்டு, கோட்டாட்சியர் டிபார்ட்மெண்ட்டு, வருவாய்த்துறை டிஆர்ஓன்னு சொல்லுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டு, பத்திரப்பதிவுத்துறை, ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டு, போக்குவரத்து துறை, உள்ளாட்சித்துறை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 80% அதிகாரிகள் காலையில் வந்தோமா சாயங்காலம் கல்லா கட்டினோமா அதுக்கு வசூல் பண்ணி கொடுக்குற ஏஜென்ட் யார், அவங்கள தான் பார்வையாளர் இருக்காங்க தவிர சாமானிய மக்களை வந்து அவங்க ஒரு பொருளாகவே நினைக்கிறது கிடையாது. இதில் நீங்கள் யார் மீது நீங்கள் குற்றம் சொல்ல முடியும்னு சொல்லுங்கள்? எனக்கு அது வேதனை இருக்கு. காரணம் நாங்கள் எவ்வளோ தூரம் சொல்லி இதை மாதிரி 1000 மேட்ரு எங்கிட்ட வருதுங்க. என்னை சந்திக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூனியன்கள், தொழிற்சங்க தலைவர்கள், இது வருகிற ஜூலை மாதத்தில் அதுக்கு அந்த இதுக்கு வந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதிக்குள்ளே நீதிமன்றத்தில் பதில் கொடுக்கணும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டுக்குது. அதுக்கு அடுத்த மாதம் 23ஆம் தேதிக்குள்ளே தலைமைச் செயலகம் அதுக்கான மனுவை கொடுக்கும். அதுபோல் தான் இது என்ன நிலைப்பாடு கொண்டு வர முடியும். ஓகே சார், தகவலுக்கு நன்றி சார். நிகழ்ச்சி கலைத்தமை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். வழக்கறிஞர் சார், அதாவது வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, அது குறித்து கூடுதலாக சொல்லுங்கள். சார், வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வந்து போன வருடம் ஜூலை 2ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கொண்ட ஒரு குழு இந்திய
அகில இந்திய பார் கவுன்சில் வந்து மசோதாவை உருவாக்கி கொடுத்தாங்க. இதை வந்து மத்திய மாநில அரசு தான் வந்து இதை முன்னெடுத்து இதை வந்து சட்டத்தை வந்து உருவாக்கணும். அது உருவாக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்னவா? இல்லை, அதுதான் தொடர்ந்து நாங்கள் வழக்கறிஞர்கள் எல்லாமே எல்லா நீதிமன்றத்திலும் நீதிமன்ற புறக்கணிப்பு உள்ளிட்ட பல ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வந்து இது வழக்கறிஞர்கள் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதாவது வழக்கறிஞர் வந்து அரசியல் கட்சி சாராமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நிறைவேற்றாம இருக்கலாம்னு பார்க்கலாம். ஆனா எல்லா அரசியல் கட்சியிலுமே வந்து அவங்களுக்கான வழக்கறிஞர் அதன் காரணம் என்னன்னா பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றணும்ல. அப்ப அவங்க வழக்கறிஞர்கள் இல்லாத அரசியல் கட்சிகளும் கிடையாது, அரசியல் தலைவர்களும் கிடையாது. இன்று இருக்கின்ற மா சுப்பிரமணியமாக இருக்கட்டும், சிதம்பரமாக இருக்கட்டும், வைகோ உள்ளிட்ட திருமாவளவன் உள்ளிட்ட பல பேர், வழக்கறிஞர் பால் உள்ளிட்ட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வழக்கறிஞர் சமுதாயத்திலிருந்து வந்தவங்க தான், எல்லாம் வழக்கறிஞர்கள் தான். அப்படி இருக்கும்போது வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்க பல எம்எல்ஏ எம்பிகள் இருந்தும் ஏன் இன்னும் குரல் கொடுக்காமல் இருக்கிறாங்க தான் எங்களுக்கு வந்து ஒரு மோசமான நிலையாக இருக்கிறது. ஏன்னா இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் மீதான ஒரு தாக்குதலானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒருத்தர் வெட்டி கொல்லப்பட்டார். துப்பாக்கி கலாச்சாரம் நான் சொன்னேன், அவர் சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு சோளிங்கர் நீதிமன்ற வழக்கறிஞர். எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த ஒரு நாள் இல்லை 2 நாள் வரைக்குமா தான் அது குறித்து பேசப்படுது. தொடர்ந்து எல்லா நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றமாக இருக்கட்டும், ஆலந்தூர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட எல்லா மாவட்ட நீதிமன்றங்களும் தொடர்ந்து இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. அரசாங்கம் தயவு செய்து இதை செவிசாய்க்க வேண்டும். வழக்கறிஞர்கள் மீதான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் தான் நான் வழக்கறிஞராக நான் இந்த பொது மேடையில் நான் இதை சொல்கிறேன். ஓகே. ஏன்னா வந்து இப்போ ஓசூர்லனா வந்து பார்த்தீங்கன்னா அறிவாளில் வெட்டியிருக்காங்க. இது கன்னியாகுமரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உயிரோடவே எரிச்சிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் அது வந்து சட்டம் படைத்த வல்லுநர்களான எங்களாலே முடியாது, எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னும் போது அப்போ சாமானியனுடைய பாதுகாப்பு யார் வந்து இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். காவல்துறையாக இருக்கட்டும், இப்போ காவல் நிலையங்களில் கூட தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் நடைபெறுகிறத நம்ம பார்க்குறோம். பல போக்குவரத்து காவல்துறையாகட்டும் இல்லை வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கு இவங்களாமே வந்து பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த வழக்கறிஞர்களை வந்து தகாத முறையில் திட்டுவதும் இல்லை வந்து சண்டை போடுவதும் இந்த மாதிரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. ஸோ இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை எதுக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வழக்கறிஞர் மீது வந்து விசாரணை நடத்தி தீர்வு காண்டு அதுக்கு வந்து 6 முதல் 10 வருடம் வரை சிறை தண்டனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த சட்ட மசோதாவில் சொல்லியிருக்காங்க. மற்றும் வழக்கறிஞர் மீதான இழப்பீடும் இருக்குது. வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து வெட்டி கொண்டுறாங்க இல்லை வந்து அவரை வந்து தாக்குதல் நடைபெற்றுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 50,000 முதல் 1 லட்சம் இல்லை 10 லட்சம் வரை அவங்க வந்து இழப்பீடு கொடுக்கலாம். இந்த மாதிரி வழக்கறிஞர் சம்பந்தமான இந்த பாதுகாப்பு சட்டம் இருந்தால் மட்டுமே இங்கே வழக்கறிஞருக்கு வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்போ தான் நாங்கள் வந்து சாமானியனுக்கான ஒரு பிரச்சனையாக இருக்க முடியும், ஒரு குரலாக இருக்க முடியும். அதுக்கு தான் இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நாங்கள் வந்து தமிழக அரசும் மத்திய அரசிடம் விரும்பி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே சார், தகவல் நன்றி சார். வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெண் நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க. சுப்பிரமணி. எந்த மாவட்டத்திலிருந்து கால் பண்ணுறீங்க? லைனில் இருக்கீங்களா? ஐயா, டிவி பார்க்காம பேசுங்க, அப்பதான் நாங்க பேசுறது கேட்கும், நீங்க பேசுறது எங்களுக்கும் புரியும். சரிங்களா? டிவி வால்யூமை கம்மி பண்ணிருங்க. சரி, சொல்லுங்க, உங்க புகார் என்னன்னு சொல்லுங்க. ஹலோ, எங்க அப்பாது ஒரு 3 ஏக்கர் நிலங்கு, நாங்க 4 தங்கச்சி 4 தம்பிங்க இருக்காங்க. சரிங்க ஐயா. அது நம்ம அங்க அவர் பேர்ல இருக்கு. நாங்க அங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, இங்க 4 பேர் இருக்கிறாங்க. அதை எங்க பேர்ல மாத்தறதுக்கு என்ன செய்யணும்? ஓகேங்க, உங்களோட புகாருக்கான தீர்வுக்கான வழி சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஐயா வணக்கம். வணக்கம். அப்பா பேர்ல நிலம் இருக்கா? ஆமா. எந்த ஊர்ல இருக்கு ஐயா? காவேரிப்பட்டினம் பக்கம் எருமாம்பட்டின்னு. சரிங்க. இப்போ அப்பா உயிரோட இருக்காருங்களா? இல்ல அவர் செத்துட்டாரு. சரி, அவர் இறந்துட்டாருன்னா இறப்பு சான்றிதழும் அவருடைய வாரிசு சான்றிதழும் வாங்கியிருக்கீங்களா? இல்ல, வாங்கல. அது முதல்ல வாங்கணும். நீங்கள் வாரிசு சான்றிதழ் வாங்குங்க, இறப்பு சான்றிதழ் வாங்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாரிசு எத்தனை பேரும் பார்த்து உங்களுக்குள்ள வந்து பார்ட்டிஷன் டீடு போட்டு நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். சரி, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்களா? நான் இங்க இருக்கேன், அவங்க அங்க இருக்காங்க. அதுக்கு தான் என்ன செய்யலாம்னு இல்ல சொத்து பார்த்தேன் இன்னைக்கு. இல்லைங்க ஐயா, என் லக்கு உங்களால கிடைச்சிருக்கு. சரி, ஓகே. முதல்ல நீங்கள் அதை நான் சொன்ன வாரிசு சான்றிதழ் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ நாங்க 9 பேரும் வாரிசு ஜனார்தன பிரசாத்னு கோர்ட்ல வாங்கிக்கணுமா? கோர்ட்லலாம் வாங்க வேணாங்க ஐயா. எப்போ இறந்தாரு? அவரு 2005ல. சரி, அவர் எங்க இறந்தாரோ, இறக்கும் போது எங்க குடியிருந்தாரோ அங்க உள்ளிட்ட தாசில்தார்கிட்டே நீங்க அப்ளை பண்ணி வாங்கலாம். டெத் சர்டிபிகேட் இருக்கு. டெத் இருக்குங்க ஐயா. அவர் எங்க வாழ்ந்தாரோ அங்க அந்த பக்கத்துல அருகாமையில் இருக்கிற வட்டாட்சியர்கிட்ட நீங்க போயிட்டு வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்க சொத்து எங்க இருக்கோ அந்த சொத்துக்கு உண்டான அந்த சார்பதி அலுவலகத்துல நீங்க வந்து நான் சொன்ன பார்ட்டிஷன் டீடு அது மூலமா நீங்க பாகப்பிரிவினை பத்திரத்தின் மூலமா நீங்க பிரிச்சுக்கலாம் எல்லாமே. ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்க ஐயா.
ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி களத்திற்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். விஎஸ் ராமன் சார், விவசாயிகளுடைய தற்போதைய நிலை பற்றி சொல்லுங்கள் சார். விவசாயிகள் நிலைப்பாடு பார்த்திங்கன்னா சொல்லல்லா துயரம். கையில் அவங்க திருவோடு ஏந்தாத ஒரு குறையாக தான் இன்று தமிழ்நாட்டில் விவசாயிகள் நிலைமை. இப்போ சமீபத்தில் கூட பருத்தி விவசாயிகள் வந்து அதை உற்பத்தி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கூட்டுறவு சொசைட்டியில் கொண்டு கொடுக்கும்போது 4 நாளாக அதை வாங்கிறதுக்கு நாதி கிடையாது. அதே மாதிரி தான் இந்த கரும்பு, அதே போல் நெல். இதில் என்ன விஷயம்னா, அரசு ஒரு விலையை நிர்ணயிக்கின்றது. அந்த விலையை நிர்ணயித்து அந்த துறை, உதாரணத்துக்கு மாம்பழத்தை எடுத்துக்கிடுவோம். இப்போ மாம்பழ சீசன். கடந்த ஆண்டு மாம்பழத்தை வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து தமிழ்நாடு அரசு அங்கே உள்ள கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திண்டுக்கல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 20லேருந்து 30 ரூபாய் போட்டு ரேட்டு நிர்ணயம் பண்ணாங்க. இந்த ஆண்டு ஆந்திரா அரசு ரூல்ஸ் போட்டுக்கிறேன்னா, தமிழ்நாட்டிலேருந்து மாம்பழம் வாங்காதீங்கன்னு ஆந்திராவில் உள்ள மாம்பழம் கூழ் தயாரிக்கிற கம்பெனிக்கு உத்தரவு போட்டது. ஏன்னா அங்கே உற்பத்தி அதிகமாக ஆகிடுச்சுன்னு. இதே போல் கர்நாடக மாநிலத்தில் இந்த பிரச்சனை வரும்போது கர்நாடக மாநில அரசு மத்திய வேளாண்மை துறை சொல்லி ஒரு மியூச்சுவல் டீலிங் போட்டு அதுக்கான நஷ்டேடை வந்து கர்நாடக மாநில அரசு மத்திய அரசு வாங்கி கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து வேளாண்மை துறை அமைச்சரும் அல்லது தோட்டத்துறை இயக்குனர், தோட்டக்கலை இயக்குனர் தான் இதுக்கு இன்சார்ஜ். இந்த முறை வந்து 12 ரூபா, கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் 12 ரூபா கிலோக்குன்னு சொல்லி அதை வந்து அரசியல் சில ஆட்கள் அதில் முகாம் போட்டு அதெல்லாம் வேண்டாம், ஃபஸ்ட்டு மாம்பழம் வேண்டாம், செகண்ட் மாங்காய் வேண்டாம், 3வது குவாலிட்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாங்காய் சின்னதாக இருக்கும், நல்ல இனிப்பு இருக்கும், அதை மட்டும் கிலோவுக்கு 4 ரூபா போட்டு வாங்குவோன்னு சொல்லிட்டு வந்து எந்த நடவடிக்கையும் இல்லாமல் அந்த 6-7 மாவட்டத்துடைய மாம்பழ விவசாயிகள் வந்து மாம்பழத்தை ஃபுல்லாக பறித்து ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஒரு ஏக்கர் ஒரு மாந்தோப்பில் ஒரு ஏக்கர் வந்து மாங்காய் கொண்டுறோன்னா பூக்கும்போது ஒரு மருந்து போடணும், வடு வரும்போது ஒரு மருந்து போடணும், காய் பெருசாக வரும்போது பூச்சிகள் உள்ள வர மருந்து, இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா பழுக்கும்போது கொட்டைக்குள்ள ஒரு புழு இருக்கும் பார்த்திங்களா. இதெல்லாம் புது வியாதிகள். இன்னைக்கு அத்தனை தாவரம், செடி, கொடி, காய், கனிலாம் விஷத்தன்மை வந்த பூச்சிகள். அப்படி அந்த விஷத்தை எதிர்த்து கொள்ளக்கூடிய மருந்து தெளிச்சும் கூட பூச்சி சாக மாட்டேங்கன்னா இதை சாப்பிட மனிதர்களுக்கு எவ்வளோ பெரிய கொடிய நோய்கள்லாம் வரும். இப்படி மாங்காவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணுறான் மாம்பழ விவசாயி. 10 ஏக்கருக்கு 3 லட்சம் செலவாகுது. அந்த 3 லட்சத்தை படி செலவு பண்ணி மாம்பழம் மார்க்கெட்டில் வரும்போது சேல்ஸ் இல்லாமல் மாம்பழ வியாபாரிகள் மிகப்பெரிய பாதிப்பு. தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ்நியூஸின் புகார்பேட் நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்கள். எந்த மாவட்டங்கம்மா? தஞ்சாவூர் மாவட்டம். என்ன புகாருங்கம்மா? எங்க அப்பா நாகை மாவட்டத்துல இருக்காங்க. அவங்க இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, 10-15 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. இப்போதைக்கு வந்து எதுவுமே எங்களுக்கு எதுவுமே செய்யறதும் இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. சொத்து இருக்கு, சொத்து திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவனையே வச்சுட்டு அனுபவிச்சுட்டு இருக்கான் சார். சரிங்க, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். வணக்கம்மா. சொல்லுங்க சார். உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? என் கூட பிறந்தது 4 பேர், பொண்ணு, 2 பையன். ஒரு பையன் வாய் பேசாத பையன், அதுவும் இறந்துருச்சு. அம்மாவும் இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் அவன் வச்சிட்டு இருக்கான் எல்லாத்தையும், எல்லா சொத்தையுமே. சரி, நீங்க நேர்ல கேட்டீங்களா இது சம்பந்தமா? அவர் நேர்ல கேட்டா எதுவுமே கிடையாது, உங்களுக்கு போக முடியாது அப்படிங்கிறான். சரி, சொத்தெல்லாம் வரான், அதுங்க வரான். சரி, சொத்து எல்லாமே யார் பேர்ல இருக்கு? அப்பா பேர்ல தான் இருக்கா? பட்டாலாம் பாத்தீங்களா? அப்பா பேர்ல தான் சார் இருந்தது. அதை எப்படி மாத்தனா, என்ன பண்ணனாங்கிறது எங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்ப அதுதான் நீங்க முதல்ல அந்த விவரத்தை எடுங்க. சொத்து எங்க இருக்கு? டெத் சர்டிபிகேட் எடுத்துருக்கோம் சார். வாரிசு சர்டிபிகேட் எடுத்தா வக்கீல் வச்சு பாக்கலாமா சார்? வாரிசு சர்டிபிகேட் இருக்கா உங்ககிட்ட? வாரிசு சர்டிபிகேட் நான் எடுக்கல. வாரிசு சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சரி, நீங்க வாரிசு சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வாங்க. இ-சேவை மையத்திலே நீங்க அப்ளை பண்ணலாம். நாகை அங்க போகணும்னு கூட அவசியம் கிடையாது, நீங்க இங்க இருந்து அப்ளை பண்ணலாம். சரி சார். சரிங்களா? நீங்க அப்ளை பண்ணிடுங்க. முதல்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பாவுடைய சொத்து தொடர்பான சர்வே நம்பரு, அதுல பட்டா, சிட்டு அடங்கல், அது பத்திர நகல் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போட்டு வாங்கிடுங்க. எல்லாமே வாங்கிட்டு இல்ல அது ஒரு பிரச்சனை இல்லைங்கம்மா. நீங்க அதெல்லாமே வந்து சர்டிபிகேட் காப்பி போட்டு ஆன்லைன்லயே இப்ப வந்துருச்சு, எடுத்துடலாம். சார் பதிவாளர் அலுவலகத்தில் கூட நீங்க போய் கியூல நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு. நீங்க ஒரு வழக்கறிஞரை பார்த்துட்டு எல்லாமே இதெல்லாம் திரட்டிட்டு வழக்கறிஞர் மூலமா, சரிங்களா, ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுங்க. எப்படி சார்? வக்கீல வச்சு? ஆமா, ஒரு வழக்கறிஞரை வச்சு லீகல் நோட்டீஸ் ஒன்று கொடுங்க. இந்த மாதிரி அப்பா இந்த தேதியில இறந்துட்டாரு, அவர் மீது இவ்வளவு சொத்து இருக்கு,
ஸோ அந்த சொத்தில் எனக்கு இவ்வளோ பங்கு வர வேண்டியது இருக்குது, அதை வந்து நம்ம சுமூகமான முறையில் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க, அப்படின்னா உங்கள் மேலே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வழக்கறிஞர் மூலமாக ஒரு அறிவிப்பு கொடுங்க. அறிவிப்பு கொடுத்து ஒரு 15-20 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் வந்து பார்ட்டிசன் சூட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை ஃபைல் பண்ணணும். சரிங்களா? சரி நீதிமன்றத்தில் அப்படி தான் நீங்கள் வாங்க முடியும். நன்றி சார். நன்றிங்கம்மா. நன்றி. சரிங்கம்மா, நிகழ்ச்சி கலைத்தம்பி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். ராமன் சார், அதாவது இடைவேளைக்கு முன்னாடி இப்போ நம்ம விவசாயிகளை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அவங்க விவசாயம் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலை பார்த்திங்கன்னா முறையற்ற மழையாக இருக்குது, இல்லைனா மழை அதிகமாக வந்துடுது, இல்லை வெயிலாக இருக்குது, விதை வாங்க முடியல, விதை வாங்கினாலும் முறம், இது போன்ற நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதையும் தாண்டி அவங்க பயிர் வைக்கிறாங்கன்னா இதன் மூலமா நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனால் இதுவும் வருமானம் கிடைக்கும். நம்முடைய நாட்டில் எப்படி ஏழை எளிய மக்களுக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பத்திலேருந்து கர்ப்பிணி அதாவது டெலிவரி ஆகிறோம், அதுக்கு சலுகை கொடுக்குறாங்க, அது குழந்தைய வளர்க்கறதுக்கு சலுகை கொடுக்குறாங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு கிராஜுவிட்டி சலுகை கொடுக்குறாங்க. அதே போல் ஒவ்வொரு இதுக்கும் இந்தியாவில் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நிறைய ஏழை எளிய மக்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது. இதை விட டபுள் மடங்கு வேளாண்மை தொழில் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஏக்கருக்கு என்ன பயிர் போடுறீங்களோ அதுக்கு கவர்மெண்ட்டு மத்திய மாநில அரசும் இணைந்து 100% ஃப்ரீ கொடுக்குற ஸ்கீம் இங்கே இருக்குது. இதில் என்ன விஷயம்னா, இந்த வேளாண்மை துறையை பொறுத்த வரைக்கும் ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு நீங்கள் இட போடலாம். ஏ கிரேடு பார்த்திங்கன்னா பணம் படைத்தவர்கள் 500 ஏக்கர் 1000 ஏக்கர் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து நிலக்கிழாருன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், இன்றைக்கும் நிலக்கிழாருன்னு இருக்கிறாங்க. அவங்கள்ட்டலாம் லேட்டஸ்ட் மிஷின் அறுக்கிறது, இந்த வயல் அறுக்கிறது, கரும்பு வெட்டுறதெல்லாம் மிஷின் மூலமாக டிராக்டரை வச்சு இது பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து என்னென்னா, எப்படி நீங்கள் அந்த காலத்தில் பசு மாட்டுக்கு சுரப்பூசி போட்டு பால் கறக்கிறாங்களோ அது மாதிரி பெரிய செல்வந்தர்களுடைய கூட நிலங்கள் எல்லாமே அந்த மண் மலட்டுத்தன்மை ஆகக்கூடிய ரேஞ்சில் அறுவடை அதிகமாக கெமிக்கல் போட்டு உருவாக்கிடுவாங்க. இது ஒரு நிலைப்பாடு. இரண்டாம் நிலைப்பாடு பார்த்திங்கன்னா 5 ஏக்கர் இருக்கும், ஒரு 3 ஏக்கர் இருக்கும். மூணாவது நிலைப்பாடு பார்த்திங்கன்னா 50 சென்ட், இந்த 1 ஏக்கர் இருக்கும். இந்த 50 சென்ட் 1 ஏக்கர் நிலைமையில் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கூட்டாக அம்மா அப்பா அந்த எல்லாம் சேர்ந்து அந்த விவசாயத்தை பண்ணுவாங்க. கீரை உரம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உரம் பண்ணுவாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது தண்ணி பிரச்சனை வரும். அப்போ தண்ணி பிரச்சனை வரும்போது அதை லேஅவுட் போட்டக்கூடிய நிலைப்பாடுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது என்னென்னா, இது ஒரு கேட்ரு. இதில் என்னென்னா பொலிட்டிக்கல் வசதி வாய்ப்பு உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 50 சென்ட் 1 ஏக்கர் இந்த மாதிரி இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர்னா 30 ஏக்கர்னா அது ஒரு பினாமியான ஒரு கட்டமைப்பு உருவாக்குவாங்க. அதெல்லாம் மாஞ்செடி, அதெல்லாம் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த கதையெல்லாம் சொல்கிறேன். மாஞ்செடி வந்து இப்போ வந்து மாங்காய் விற்கிறதுக்குள்ள ரேஞ்சில் வரும்போது, உதாரணத்துக்கு திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 22 சென்ட் நீங்கள் டிவியில் பேப்பர்லாம் விளம்பரம் படுங்க. 22 சென்ட் மாங்கோ ஃபார்ம் சொல்லிட்டு வந்து 16 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா ரேட்டு போட்டு தோப்புன்னு. அப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி சென்னையில் உள்ள மக்கள் வந்து ஆஹா அந்த பூவெல்லாம் பூத்து மருந்தெல்லாம் போட்டு பழம்னு டிவியில் விளம்பரம் போடுவாங்க. அங்கே போய் பார்க்கும்போது உடனே அட்வான்ஸ் கொடுத்தாருன்னா 22 சென்ட் கவர்மெண்ட் வேலைக்கு பார்த்தீங்கன்னா 3.5 லட்ச ரூபா வரும். மொத்தமே 3.5 லட்ச ரூபா வரும். ஏன்னா அது வந்து ஃபார்ம் ஹவுஸ் விவசாயம் சார்ந்த நிலமாக இருக்கிறனால. ஏன் இந்த நிலைமைக்கு வராங்கன்னா, இவங்களுக்கு அதுக்கான மாங்காய் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணால் அதுக்கான விலை கிடையாது போது பெரிய கார்பரேட் கம்பெனி கிட்ட ஒரு நெட்வொர்க் ஆகி ஒரு 10-15 விஐபி ஆளுக்கு 5 கோடி 10 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு 10 பேர் கூட்டு சேர்ந்து அந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு பிராண்டாக ஒரு பேரை வச்சு அந்த பேர் மூலம் மார்க்கெட்டிங் வராங்க. மார்க்கெட்டிங் வரும்போது காரணங்க அப்போ என்ன 5 வருஷம் நாங்கள் மெயின்டைன்ஸ் பண்ணுறோம், 3 வருஷம் பண்ணுறோம், எல்லாம் மரமும் நாங்கள் நட்டு கொடுக்குறோம், எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த இடம் விற்கும்போது அது அப்புறம் பார்த்தா ஆளுங்கானது ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அது ஒரு லாட்டரி டிக்கெட் இருக்கிற மாதிரி உள்ள டெக்னிக்கல் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இப்போ கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா, திண்டுக்கல், திருவண்ணாமலை மாவட்டம், சேலம் மாவட்டம், நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா விவசாயம் என்பது பரம்பரையாக நடந்துட்டு வரவங்க எல்லாருமே 50 ஏக்கர் 100 ஏக்கர் இருக்கும். அவங்களோட விவசாயம் தான் மெயின் ஜீவாதாரம். இப்போ அங்கேயும் பிரச்சனைன்னா இந்த மாம்பழத்தை வாங்குறது கிடையாது. ஏன் வாங்குறதுன்னா, இந்த மாம்பழம் கொள்முதல் எல்லாமே கிருஷ்ணகிரியை மையம் கொண்டு தான் வாங்குறாங்க. மாம்பழம் கூழ் தயாரிக்கல, ஜூஸுக்காக தயாரிக்கிறது. இதில் வந்து என்ன பண்ணால் இந்த முறைன்னா அரசாங்கம் மாவட்ட கலெக்டர்கள் 12 ரூபா போட்டு வாங்கலான்னு மாம்பழ உற்பத்தியாளர்கள் அந்த விவசாய சங்க தலைவர்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி நோட்டும் போட்டு முடிச்சுட்டாங்க. பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெண் நிகழ்ச்சி. உங்கள் பெயர் சொல்லுங்க. ஐயா, என் பேர் தங்கம். என்னங்கம்மா? தங்கம் ஐயா. தங்கம். எந்த மாவட்டங்கம்மா? திருவண்ணாமலை மாவட்டங்க. என்ன புகாருங்கம்மா? ஐயா, எங்க அப்பாருக்கு 2 வயசு, முதல் வயசு பொண்ணும் நாங்க இருக்கிறோம் ஐயா. சரிங்க. எங்களுக்கு எதுவுமே தரல. செகண்ட் வயசு வச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொத்து எங்களுக்கு எதுவும் என்ன கல்யாணம் பண்ணி கூட கொடுக்கலங்க ஐயா. சரிங்கம்மா, உங்களுடைய புகாருக்கான தீர்வுக்கான வழியை நம்ம சட்ட ஆலோசகர் வழங்குவார். சரிங்க. வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. அப்பா இப்போ உயிரோடு இருக்காருங்களா? இருக்காருங்க ஐயா. சரி, நீங்கள் சொல்கிற சொத்தெல்லாம் அப்பா சுயமாக சம்பாதிச்சதா
இல்லை தாத்தா அது சொத்து இருக்கா? தாத்தா மூலமா இருந்தது. சரிங்க. அப்போ உங்களுக்கு லீகலராக நீங்கள் வருவீங்க. ஆமாங்க ஐயா. நீங்கள் கேட்டிங்களா இது சம்மந்தமாக அவர்கிட்ட? கேட்டேங்க ஐயா. என்ன சொல்கிறாரு? அவர் நான் மாசமா இருக்க சொல்லுவேன். என்னுடைய சர்டிபிகேட் அவர்கிட்ட இருந்ததுங்க, 10th சர்டிபிகேட். சரிங்க. அப்போ நான் இந்த சர்டிபிகேட் கேட்கும் போது இல்ல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருங்க ஐயா. சரி. அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கூல்ல ஆசிரியர்கிட்ட போய் நான் கேட்டேங்க ஐயா. சரிங்க. கேட்டதுக்கு சார் அவர் நான் உனக்கு வாங்கி தரமா, நீ போமா அப்படின்னு சொல்லிட்டாருங்க சார். அவர் கேட்டது, எங்க ஆசிரியர் கேட்டதுக்கு அது எனக்கு பிறக்கவே இல்லை, நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம் சார். சரிம்மா, இது இல்லை, இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம், இது மாதிரி பேசுறது அவரு. அப்போ நான் போய் அவர்கிட்ட நேரடியா முறையிட்டேன் சார். நீங்க எனக்கு பிறக்கவே இல்லைன்னு நீங்க சொல்றீங்களாமே ஆசிரியர்கிட்ட, நான் யாருக்கு பிறந்தம்பா, ஏன்பா இப்படி சொல்றீங்க, என் சர்டிபிகேட்டை கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் சார். அதுக்கு அவரு ஒரு மாதிரி திட்டி விட்டு போயிட்டாரு சார் அவரு. சரிம்மா, நீங்க கவலைப்பட தேவையில்ல. இப்போ நீங்க சர்டிபிகேட்லாம் வந்துச்சா உங்களுக்கு? சர்டிபிகேட் வந்துச்சுங்க சார். சரி, இப்போ சொத்து எதுவும் வரலன்னு சொல்றீங்க. இப்போ என்ன, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ அப்பா சுயமா சம்பாதிச்சா அவர் யாருக்கு வேணா விருப்பப்பட்டு எழுதி வைக்கலாம். ஆனா இது தாத்தா சொத்துன்றனால அதுல உங்களுக்கு உரிய பங்கு உண்டு. தாத்தா இப்போ நான் அந்த வார்த்தையை கேட்டேன் இல்லைங்களா? சரிங்கம்மா. அப்போ எனக்கு பிறகுலன்னு சொன்னேன் இல்லையா, நான் உன்னை வச்சுக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஸ் போட்டேன் சார் அவர் மேல. சரிங்க. கேஸ் போட்டதுக்கு அவர் பதில் நியூஸ் எதுவும் கொடுக்கலைங்க. இப்ப வழக்கு நிலுவையில இருக்கு. நிலுவையில இருக்குதுன்னா அது 6-7 வருஷம் ஆயிடுச்சு, நாங்க எதுவுமே பேசலைங்க சார். இல்ல, வழக்கு இப்ப அடுத்த வாய்தா போயிட்டு இருக்கா, இல்ல நீங்க அது வழக்கு போட்டு அப்படியே விட்டுட்டீங்களா? அப்படியே விட்டுட்டேன் சார் நானு. அப்ப நீங்க உங்க வழக்கறிஞர் போய் பார்க்கணும்ல, பார்த்து அது திரும்ப என்னன்னு பார்த்து வழக்கை லைவ்ல கொண்டு வரணும்ல. அப்பதானே உங்களுக்கு அந்த வழக்கு தீர்ப்பு வந்தா தானே உங்களுக்கு உண்டான பாகம் உங்களுக்கு சேரும். அது நம்ம வக்கீலுக்கு யாரா பணம் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியலங்க சார். இல்ல, நீங்க எல்லா வழக்கறிஞருமே அப்படி இது பண்ண முடியாது. அப்படி உங்க வழக்கறிஞர் சரியில்லைன்னு சொன்னா நீங்க அவர்கிட்ட இருந்து வக்காலத்தை வாங்கிட்டு வேற ஒரு வழக்கறிஞரை பார்க்கலாம்ல. எனக்கு அது தகுந்த முறையில எனக்கு எப்படி மூவ் பண்றதுன்னு இல்ல, அதுதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க வேற வழக்கறிஞரை பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தத்திலேயோ இல்ல நண்பர்கள் மூலமாவோ ஒரு வழக்கறிஞர் பாருங்க. பார்த்துட்டு அந்த வழக்கறிஞர்கிட்ட இருந்து அந்த கேஸ் சம்பந்தமான கோப்புகளை வாங்கி வக்காலத்தை வாங்கி இவர்கிட்ட கொடுத்து நீங்க வழக்கு நடத்தலாம். நீங்க வழக்கு நடத்தி அதன் மூலமா தான் தீர்ப்பு காண முடியும். சரிங்களா? இல்லைங்க சார், எனக்கு எந்த சப்போர்ட்டிங்குமே இல்லையே, நான் என்ன எப்படி போறேன் சார்? அப்படி இல்லைன்னா உங்க மாவட்டத்துல இலவச சட்ட ஆலோசனை மையம் இருக்கு, ஃப்ரீ லீகல் எய்ட் இருக்குமா, நீங்க அங்க போய் பாருங்க. சரிங்க. நன்றிங்க. ஓகேங்கம்மா, நிகழ்ச்சி கலைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். விஎஸ் ராமன் சார், அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, என்ன சொல்கிறது, தெலுங்கானாவில் ஆந்திரா அரசு இங்கே மகசூல் அதிகமாக இருக்கனால மற்ற மாநிலங்கள்லேருந்து எடுக்க வேணாம் அப்படின்னாங்க. கர்நாடகாவில் அதற்கான விலை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அரசு மட்டும் என்ன நடவடிக்கை எடுக்கணும், இதற்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக ரியல் எஸ்டேட்டு கொடி கட்டி பறக்குது. பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டில் என்னென்னா விளைநிலங்களை, தோப்புகளையும் விவசாயம் பண்ண விளைநிலங்களை பொதுவாக ரியல் எஸ்டேட் போடக்கூடாதுன்னு ஒரு நாம்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி செடி கொடி ஏதாவது நடியை நட்டு விட்டு ஆமாம், ஒரு வருஷம் கழிச்சு சொன்னால் ஆடுகளை விட்டு மேய்க்க விடுவாங்க. ஆமாம், தரிசல் மாதிரி ஆக்கணும்னா, ஐயா எனக்கு குடும்ப சூழ்நிலை, என் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நாங்கள் தொழில் நடத்த போகிறோம், இதை விற்கணும்னு சொல்லும்போது தாசில்தாரை வர வைப்பாங்க. தால்சாரை வர வைக்க மாட்டேங்கன்னா அது லேண்டுடைய கெப்பாசிட்டி ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர்னா டிஆர்ஓ வரணும். ஒரு கொஞ்சம் போல் ஒரு 50 சென்ட்னா நீங்கள் தால்சார் மட்டும் பண்ணால் போகிறோம். அப்போ அவங்களா இது பார்க்கும்போது தால்சார் அதிகாரிகளுக்கு தால்சில்தாருக்கு பார்க்கும்போது தெரியும் இது செட்டப்புன்னு. சரி, வேறு வழி இல்லை, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரும்போது உடனே நீங்கள் லேஅவுட் போட்டு எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு என்ஓசி கொடுத்துருவாங்க. அந்த என்ஓசி கொடுக்கறதுக்கு ஒரு ஏக்கருக்கு லேண்டுக்கு வேல்யூவை பொறுத்து கிராமப்புறங்களில் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு கைவிட்டு கொடுத்தா போகிறோம் தால்சாருக்கு. தால்சார் அப்படியே எங்கேயும் பார்த்துட்டு சரி அங்கே வா, டீ கடை பக்கம் வா, கம்மாக்கரையாரம் வாங்கின்னு கையெழுத்து போட்டு சீலை போட்டு கொடுத்து விட்ருவாங்க. இவங்க அதை காட்டி வில்லேஜ் ஆஃபீஸில் கொடுக்கணும். வில்லேஜ் ஆஃபீஸில் கொடுக்கும்போது சரி ஓகேன்னு பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு ரியல் எஸ்டேட் அதிபர்கிட்ட கொடுத்து லேஅவுட் போடுவாங்க. இதே போல் மாந்தோப்பில் தோப்பு தென்னந்தோப்புலாம் பார்த்திங்கன்னா அது லேஅவுட் போட முடியாது. ஏன் லேஅவுட் போட, லேஅவுட் போட்டால் ரேட்டு கவர்மெண்ட் ரேட்டு ஹெவி ஆகும். உங்களுக்கு லேஅவுட் போடும்போது வீட்டுக்கு கட்டுறீங்க. அப்போ வீட்டுக்கு கட்டும்போது நீங்கள் தோப்புக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 100 ரூபான்னா நீங்கள் வீடு கட்ட போனீங்கன்னா 500 ரூபா அதுக்கு ஆக்சுவலாக மார்க்கெட்டு கூடிடும். அதை கண்டு பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட் கம்பெனிக்காரங்க 22 சென்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாம்பழத்தை விலைக்கு வாங்காமல் இருந்தால் திருவண்ணாமலை மாவட்டம், நாமக்கல் மாவட்டம்,
சேலம் மாவட்டம் மெயினாக கிருஷ்ணகிரி தருமபுரியில் தான் மாமரத்தினுடைய உச்சம். இந்த முறை உள்ள சீசன் மாதிரி காய்ச்சி கொத்த காய்ச்சி போச்சு. ஸோ மாங்காய் யாருக்கும் தேவையில்லை. அப்போ இந்த கூழ் வாங்குறாங்க பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செயற்கையாகவே இதை பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் வச்சு கண்டுக்கிடாமல் இருப்பாங்க. அப்போ அவங்க டெய்லி கலெக்டரை பார்ப்பாங்க, வேளாண்மை கலெக்டரை பார்த்தா கலெக்டர் சந்திக்கிறதே பெரும்பாடு. ஏன்னா இங்கே ஏற்கனவே செட்டப் பண்ணியிருக்கிற டீம் உள்ளே பார்க்க விடாது. அப்போ என்ன பண்ணோன்னா அந்த வாரந்தோறும் திங்கள் நடக்கிற மனுவில் வந்து உழவர் சந்தையில் உள்ள இதுக்கு மெயின் காரணம் உழவர் சந்தை தான். உழவர் சந்தைன்னு தோட்டக்கலை அதிகாரிகள் இருக்காங்களா, இவங்க வந்து தாலுகா ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் இருப்பாங்க. அப்புறம் 3 மாவட்டத்தை கண்ட்ரோல் டிடிக்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த விவசாயி எவ்வளோ வச்சுருக்கான்னு ஒரு பார்வையை பார்த்துட்டு அடிமாடு மாதிரி விலைக்கு வாங்கிக்கிட்டு இவங்களே ஆளை வச்சு புரோக்கர்களை வச்சு இவங்களே விற்றுட்டு போயிடுது. அப்போ யாருக்கு லாபம்னா புரோக்கர்களுக்கும் அந்த புரோக்கர்கள் துணையாக இருக்கிற வேளாண்மை அதிகாரிகள் வந்தவரது விவசாயிகளுக்கு ஒன்றுமே கிடையாது. இதுதான் நிலைப்பாடு. அப்போ விவசாயி இப்போ நீங்கள் உங்கள் அப்பா வந்து 50 ஏக்கரில் லெவட் இந்த மாதிரி தோட்டம் போடுறாங்கன்னா ஒரு காலகட்டம் வரும்போது பையன் சிட்டியில் இருக்கிறான், நம்மளால் மெயின்டைன்ஸ் பண்ண முடியாது, ஆக மொத்தம் 3 பிள்ளைங்களை சொத்தை விற்று கொடுத்துருவோமே சொல்லும்போது நீங்கள் அதை விற்று கொடுக்கும்போது அடிமாடு மாதிரி பணம் உள்ள செல்வந்தர்கள் அதை வாங்கிடுவாங்க. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். அழைப்பாளர் வந்திருக்காங்க. நிலமா வணக்கம், ராஜ் நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பெயர் சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா, புருஷோத்தமன் வில்லிவாக்கத்துல பேசுறேன் ஐயா. என்ன புகாருங்க ஐயா? ஐயா வந்து எங்க அப்பா வந்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு 2020 இறந்துட்டாரு. அந்த வீடு ஆக்சுவலா வந்து சாகரத்துக்கு முன்னாடி உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எனக்கு 2 பிள்ளைங்க, என் தம்பிக்கு 2 பிள்ளைங்க. என் பிள்ளை பேர்லயும் என் தம்பி பிள்ளை பேர்லயும் உயில் எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. வந்து வக்கீல் மூலமா இந்த வக்கீல் கிட்ட கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அது கொரோனா பீரியட். அதுக்கப்புறம் அந்த வக்கீலை கான்டாக்ட் பண்ண முடியல, அவர் ஃபோன் நம்பரும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. அந்த உயிலை எடுத்து ஆக்டிவேட் பண்ணுவோம். இப்போ வந்து அதுக்கான வழிமுறை என்னன்னு தெரியல ஐயா, அதுதான் உங்களுக்கு தொடர்பு கொண்டேன். ஓகேங்க ஐயா, உங்க புகாருக்கான தீர்வுக்கான வழிகளை நம்முடைய சட்ட ஆலோசகர் வழங்குவார். ஐயா உயில் காப்பி உங்ககிட்ட இல்லைன்னு சொல்றீங்களா? இப்ப ஆமா, உயில் காப்பி என்கிட்ட இல்லை. வக்கீலாண்ட கொடுத்தோன்னு வக்கீல் ஒரு நம்பர் ஒன்று தான் கொடுத்தாரு. அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணா அவர் கிடைக்க முடியல. நடுவில் கொரோனா பீரியட் வேற வந்து. சரி, அப்பா வந்து உயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண உயில்னு சொன்னாரா இல்ல வந்து வெறுமனே எழுதுன? இல்ல, ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், வக்கீலாண்ட கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் தான் சொன்னாரு. வந்து சரி, வக்கீலும் ஒரு வாட்டி நான் கான்டாக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி நேரடியாக போய் பார்க்கும்போது சொன்னது வந்து உயில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு. அப்பா காப்பி இல்லப்பா, வந்து சாம்பர்ல இருக்கு, கொரோனா டைம் உள்ள போக முடியாது, எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அவரை கான்டாக்ட் பண்ணவே முடியல. லைவ்ல இருக்காரா அலைவ்ல இருக்காரான்னு தெரியல எனக்கும். வந்து அந்த உயில் எடுக்கிறதுக்கு என்ன வழிமுறை எதனா இருக்கா? சரி, அதான் இப்ப உயில் எடுக்கணும்னா உயிலோட நம்பர் இருந்தா நம்ம ஈஸியா எடுத்துடலாம். உயில் பதிவு பண்ண நம்பர் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க, உங்க வில்லிவாக்கம்னா உங்க வில்லிவாக்கம் நொலும்பூர்ல வில்லிவாக்கம் சொல்லிட்டு சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு. ஆமா, வில்லிவாக்கம் கிடையாது. இங்க நம்ம ஏரியாவுக்கு வந்து வில்லிவாக்கத்துல இருந்துதான் மாத்திட்டு நொலம்பூர் போயிருக்கு. இல்ல நொலும்பூர்னு ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ் கிடையாது சார். இருக்கு, புதுசா திறந்திருக்காங்க. இல்ல நொலும்பூர்ல தான் திறந்திருக்காங்க. அதாவது மதுரவாயல் தாலுகா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, மதுரவாயல் தாலுகா இருக்கும்போது கடந்த அதிமுக ஆட்சியில மருதவாயல் தாலுகா நொலம்பூர்ல அங்க தாலுகா ஆபீஸ் தனியா இருக்குது. 3 சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் அங்க இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம், இப்ப 4 சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு. அதுல அண்ணா நகர் இருக்கு, வில்லிவாக்கம் இருக்கிறது, சரிங்களா? அதுலாம் அசோக் நகர் இருக்கு, விருகம்பாக்கம், இது மாதிரி 4 ரிஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு. நீங்க அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் போங்க, சரிங்களா? ரிஜிஸ்டர் ஆபீஸ் போயிட்டு அந்த காலகட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா நீங்க அங்க போய் நீங்க தேடினா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் சார்பதிவு அலுவலகத்தில். ஏன்னா நீங்க நம்பர் இருந்தா ஈஸியா சர்டிபிகேட் காப்பி அப்ளை பண்ணி வாங்கிடலாம். நம்பர் இல்லைன்னு சொல்றீங்க. அதனால அந்த காலகட்டத்துல பதிவு செய்யப்பட்ட உயில்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பா பேர்ல இருக்கிற அந்த உயில் இருக்கான்னு சொல்லி நீங்க சார்பதிவு அலுவலகத்தில் போய் கேளுங்க. கேட்டு அங்க இருந்தா நீங்க எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஹைகோர்ட்ல அதை வந்து வில்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது ஈஸில வராது, ஏன்னா அவங்க வந்து புக் 4ல பண்ண மாட்டாங்க இதை. ஆமா, அதனால வந்து இது ஈஸில வராது வில்லு. இன்னொன்னு உயிலை பொறுத்த வரைக்கும் எந்த சார்பதிவு அலுவலகத்தில் வேணாலும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். வில்லிவாக்கத்தில் தான் பண்ணணும்னு கிடையாது, எங்க வேணாலும் பண்ணலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வழக்கறிஞர் மூலமா அவர் வழக்கறிஞர் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்து நீங்க அதை வாங்க பாருங்க. இல்ல அப்பா கிட்டே ஏதாவது காப்பி இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. சரிங்க ஐயா. சரிங்களா? அப்படி இல்லைன்னா கடைசியா நீங்க இந்த சார்பதிவு அலுவலகத்தை தான் நீங்க அணுகி ஆகணும். சரிங்க ஐயா, நன்றி ஐயா. ஓகே ஐயா, நன்றி. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சி களத்தை நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். சீனிவாசன் சார், இப்போ வந்து விவசாயிகள் நிறைய பேர் வந்து வாழ்வாதாரத்தை இழக்கிற சூழ்நிலை இருக்குது. இந்த மாம்பழம் வந்து சரியான விலை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது.
இது வழக்கு மூலமே ஏதாவது தீர்வு காண முடியுங்களா? ஏன்னா நிறைய நீதிமன்றங்களும் தாமாவே வழக்கு எடுத்து முன் வந்து இவங்களுக்கு இந்த தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறைய பார்த்துருக்கோம். இல்லை, அது வந்து எல்லாமே வந்து சூமோட்டோ வழக்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னால் அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் செய்ய வேணும் தான் சொல்லுமே தவிர இதற்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு தீர்வு சொல்லக்கூடிய வழக்குகள் எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு ரிட் பெட்டிஷன் அதாவது விரைந்து நடவடிக்கை எடுக்கலாம் அது பண்ணலாம். இப்போ சார் சொன்னார்ல, இப்போ கலெக்டர் நாங்கள் வந்து பார்க்கறதுக்கான ஒரு மனு கொடுத்துருக்கோம், எங்களுக்கு பார்க்க மாட்டாங்க, இது தொடர்பாக எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து மதுரை உயர்நீதிமன்றம் அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கீங்களா, மதுரை உயர்நீதிமன்றத்திலையோ இல்லை சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது விழுப்புரம் உள்ளிட்ட இந்த வட தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து சேலம் உள்ளிட்ட இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து தருமபுரி சேலமில் இருக்கிற அந்த தொழிலாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யலாம். நீங்கள் என்ன மனு யார்கிட்ட கொடுக்குறீங்க, தோட்டக்கலைத்துறையோ இல்லை வந்து வட்டாட்சியர் அலுவலகமோ இல்லை வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறீங்க, மனு கொடுத்து ஒரு 15-20 நாட்கள் மேலேயே நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்கன்னா அந்த மனுவின் மீது ஒரு 2 அல்லது 3 வாரங்களுக்குள்ள என்ன தீர்வோ அதை நீங்கள் செஞ்சு எங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணோம். ஸோ அப்போ உடனடியாக அதை வந்து ரிட் ஆஃப் மேண்டம்ஸ் சொல்லக்கூடிய உடனடியாக அந்த தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா அது மேலே நடவடிக்கை எடுக்கலையா நீங்கள் உடனே கண்டெம்ட் போகலாம், நீதிமன்ற அவமதிப்பு. ஒரு 2 வாரத்தில் பதிலளிக்க சொல்லி ஒரு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அதில் கண்டெம்ட் போடலாம். இப்போ ஏகப்பட்ட கண்டெம்ட் வழக்குகள் நம்ம நிலுவையில் இருக்குது. இது சம்மந்தமாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் நிறைய அரசு அலுவலர்களை மிகவும் வன்மையாக கண்டித்திருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு பெட்டிஷனில் ஒரு ஆர்டர் கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த ஆர்டரை மதிக்கிறது கிடையாது, கண்டெம்ட் வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, அப்போ நாங்கள் வந்து சொல்கிறது அலட்சியமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட மதுரை உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய அளவில் வந்து காண்டமாகவே தெரிவிச்சிருக்காங்க. ஓகே சார், ஓகே. காட்டமாக அதாவது அவர் நான் சொன்ன மாதிரி நீதிமன்றம் பல முறை கண்டிக்குதுங்க. ஆனால் அந்த துறை சார்ந்த அந்த சில அதிகாரிகளுக்கு என்ன தான் உரைக்க சொன்னாலும் உரைக்காது. காரணம்னா அவங்கள திருத்தவும் முடியாது. காரணம் வந்து முழுக்க அதாவது இந்த ஏழை எளிய மக்களுக்கு 2 அரசும் மத்திய அரசு மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துருக்குங்க. வெளிப்படையாக எந்த அரசு அலுவலகங்களை ஏழைகளுக்கான திட்டங்கள் ஒரு போர்டு வச்சுருக்காங்களா? வெளியில் அரசு அலுவலகத்தில் போனால் லஞ்சம் வாங்குவது கூட்டன்னு ஒரு போட்டிருக்கும். ஆனால் இந்த அரசு அலுவலகத்தில் வந்தால் தாலுகா ஆஃபீஸில் வந்து என்னென்ன திட்டங்கள் இங்கே ஃப்ரீ இலவசமாக வாங்கலாம், அது ஆர்டிஓ ஆஃபீஸில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, ஏழை எளிய மாற்றுத்திறனாளி என்ன திட்டம், எந்த கலெக்டர் ஆஃபீஸில் எங்கே பண்ணி எந்த கலெக்டர் ஆஃபீஸ்லையாவது இத்தனாம் தளம் இந்த தளத்தில் இங்கே போகலாம். ஆனால் அதில் என்னென்ன தளத்தில் போனால் இது என்னென்ன பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குன்னு இது வரைக்கும் எந்த அரசு போட்டு கலப்பட மாட்டாங்க. அப்படி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய தேவை நிறைவேறாமல் இருக்குங்கிற ஒரு காரணம் இல்லை. இந்த போர்டு ஏழை எளிய மக்களுக்கு எந்தெந்த துறையில் போனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு போர்டை போட்டிங்களா, அங்கே வந்து சாமானிய மக்கள் கூட்டமாக மனுக்களை கொண்டு நிற்பாங்க. அப்போ நிற்கும் போது இந்த ஏழை எளிய மக்கள்கிட்ட மனு வாங்கினா எனக்கு என்னையா லாபம், எனக்கு என்ன லாபம்? என் பொண்டாட்டி புள்ள வாங்கணும், நான் சொகுசு கார் வாங்கணும், 10-15 அடுக்குமாடி வீடு வாங்கும்போது நான் ஏழை மக்கள்கிட்ட மனுக்களை வாங்கினா எனக்கு என்ன லாபம் என்பதுதான் இன்று பல ஊழல் அதிகாரியுடைய மனநிலை உள்ளது. இதற்கு யார் சாட்டை எடுப்பது சொல்லுங்க? நீதிமன்றம் பல முறை கண்டிச்சாச்சு. நீங்க சம்பளம் வாங்குறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ஒன்று செய்யுங்க, நீங்க அந்த போர்டெல்லாம் வைங்க, வச்சுக்கிட்டு என்னென்ன திட்டத்து என்னென்ன ரேட்டுன்னு பிட்சிங் கொடுத்துருக்கீங்களா, அவங்க வரும்போது இதை கொடுக்கணும் பட்ட பீஸ் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. எதுக்கு இந்த மாதிரி அலைய வைக்கிறீங்க கேட்குறாங்க. வணக்கம், ராஜ்நியூஸின் புகார் பெட்டி நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க சார். நான் எம் கணேசன். எந்த மாவட்டங்க ஐயா? நாமக்கல். என்ன புகாருங்க ஐயா? அதாவது சார் எங்களுக்கு பூர்வீக லேண்ட் இருக்குது. சரிங்க ஐயா. ஆமா, எங்க அப்பா பேர்ல இருந்து எங்க அப்பா காலமாயிட்டாரு. சொல்லுங்க. அது வாரிசு நாங்க 3 பேரு. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஆமா, நானே எங்க அண்ணன் சிஸ்டர் ஒண்ணு ஆச்சுங்களா. இப்ப அந்த இடத்துல ஒரு வீடு கட்டலான்னு நான் முயற்சி பண்றேன். சரிங்க. எங்க அண்ணாரு அதை பிரிச்சுட்டு தான் கட்டணும் அப்படிங்கிறாரு. ஆமாங்க ஐயா. இப்ப என்னன்னா, இப்போ நீங்க ஒரு வீடு வந்து செலவு பண்ணி கட்டுறீங்க, 10 லட்சமோ 20 லட்சமோ செலவு பண்ணி கட்டுறீங்கன்னு வைங்களேன். இப்போ உங்களுக்குள்ள எதுவுமே பிரிச்சுக்கல, அப்ப இது வந்து ஒரு பிரிப்படாத சொத்தா இருக்கு. இந்த சொத்துல வந்து யாருக்கு வடக்கே யாருக்கு தெற்கே யாருக்கு இதெல்லாம் வந்து எதுவுமே பிரிக்கலன்னும் போது நீங்க ஒரு இடத்துல வீடு கட்டுறீங்கன்னா நாளைக்கு இதுல 3 பேருக்குள்ள எதுவும் ஒத்து போகாம யாரோ கோர்ட்டுக்கு போறீங்கன்னா பார்ட்டிஷன் ஃபைல் பண்றீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்க வீடு கட்டி இருக்கிற இடம் வேற ஒருத்தருக்கு போச்சுன்னா அது எப்படி உங்களுக்கு சாதகமாகும்? இது பிரச்சனை தான். 3 எங்க பொண்ணுக்கு கட்ட இடம் கொடுக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். 3 பேரும் வந்து தான செட்டில்மெண்ட் மாதிரி எழுதி கொடுத்தா ஓகே ஆகுங்களா எங்க பொண்ணு பேர்ல? நீங்க இல்ல 3 பேரும் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள பாகப்பிரிவினை பத்திரம் போட்டு தனித்தனியா பிரிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து எனக்கு இந்த இடம் தேவையில்ல, இதை நான் எங்க அண்ணனுக்கு கொடுக்குறேன் இல்லை என் தங்கச்சி கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள தான செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம்.
அதான் 3 பேரும் அவங்க மீதி 2 பேரும் தான செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் கட்டலாம் இல்லைங்களா? ஆமா கட்டலாம், அதுவும் பண்ணலாம். இல்லைன்னா விடுதலை பத்திரம்னு ஒன்று இருக்கு, ரிலீஸ் டீட். உங்களோட ஷேர் இருக்குல்ல, ஏன்னா நீங்க இன்னும் பிரிக்கல. அப்படி பிரிக்கல போது உங்களோட ஷேரை வந்து நான் இவருக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த ரிலீஸ் டீட் விடுதலை பத்திரம் நீங்க பண்ணாலும் கூட தாராளமா நீங்க வந்து உங்களுக்கு உண்டான இடத்துல வீடு கட்டிக்கலாம். எங்களுக்கு ஒரு 10,000 ஜோடி உதாரணத்துக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 5,000 ஜோடி தான் தேவைப்படுது. சரி, அதுக்கு மட்டும் தனியா வாங்கிக்கலாமா? இல்ல நீங்க இதுதான் சார், இது நீங்க 3 பேருமே கையெழுத்து போடணும் சார். ஏன்னா பார்ட்டிஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு இருக்கிற இடத்துல யாருக்கு எந்த இடம்னு உங்களால தீர்மானம் கரெக்டா அனுமானம் பண்ண முடியும். நாளைக்கு நீங்க இப்ப வந்து பிரிபடாத ஒரு சொத்தா இருக்கு. ஆமா, மொத்த இடத்துல இருந்து பிரிபடாம ஷேர் தான் இருக்கு, 3 ஷேர் இருக்கு. அந்த 3 ஷேர்ல யாருக்கு எங்க இருக்குன்னு உங்களால குறிப்பிட முடியாது. அப்ப உங்களுக்குள்ள குறிப்பிட்டு ஒரு பார்ட்டிஷன் ஒரு டீட் ஒன்று போட்டீங்கன்னா மட்டும்தான் இதில் வந்து கரெக்டா ஒரு வரைபடம் போட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும். நாளைக்கு நீங்க வீடு கட்டலாம், நாளைக்கு உங்களோட வாரிசுகளுக்கும் எந்த தகராறும் இல்லாம இருக்கும். அது கரெக்ட். 6-7 ஏக்கர் இருக்கு. இப்ப வந்து அந்த இடத்துல மட்டும் இன்னும் 2 பேர் இருக்காங்க இல்லையா என் கூட, அவங்க கிட்ட நோ அப்ஜெக்ஷனோ இல்ல தான செட்டில்மெண்ட் எழுதி வாங்கிட்டா நீங்க வாங்கிக்கலாம். நீங்க போட்டு 2 பேர்கிட்டயும் வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு நீங்க தாராளமா வீடு கட்டிக்கலாம். ஓஹோ, அந்த இடத்த மட்டும். ஆமா, இவ்வளவு இடம் எங்க பாட்டந்தோ இல்ல அப்பாதோ இருக்கு, இறந்துட்டாரு, இவ்வளவு ஷேர் எங்களுக்கு இருக்கு. இதுல வந்து இப்ப என்னுடைய அண்ணன் உங்க பேர் என்ன கணேசன் அவர்கள் வீடு கட்டிக்கிறதுக்கு வந்து இந்த இடத்த நாங்க ஒதுக்குறோம், இதுக்கு வந்து எந்த இது அப்ஜெக்ஷன் இல்லைன்ற மாதிரி ஒரு விடுதலை பத்திரம் ஒன்று எழுதி கொடுத்துட்டீங்க அவங்களோட ஷேர் அப்படின்னா நீங்க அதை வச்சு தாராளமா வீடு கட்டிக்கலாம். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுமா சார்? அதை கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஆமா, ரைட் சார். நன்றிங்க ஐயா. ஓகேங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு அழைத்தமை நன்றி. தொடர் நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். வி.எஸ். ராமன் சார், நம்ம மா விவசாயிகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு சீசனுமே விவசாயிகள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நெல் கொள்முதல் நிலையங்களில் வந்து நெல்லை கொள்முதல் பண்ணாமல் அது முளைச்சி வளரக்கூடிய சூழ்நிலையிலே இருக்குது. நிறைய இடத்துல புகார் போயிட்டு தான் இருக்குது. சமூக வலைத்தளங்களும் அதிகமாக பகிரப்படுது. ஆனால் நடவடிக்கைங்கிறது இதற்கு வந்து நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க. இதற்கு வந்து மாநில நுகர்வோர் கூட்டுறவு மையம்னு சொல்லிட்டு இருக்குது. இதற்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து 7 SRM மண்டல முதுநிலை மேலாளர் டிஆர்ஓ கேடரில் ஒரு போஸ்டிங் உண்டு. அவங்க கீழே தான் துறை சார்ந்த அதிகாரிகள் இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எந்தெந்த மாவட்டம் பார்ப்பாங்க, கடலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இந்த மாதிரி தஞ்சை, இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ தஞ்சை நீங்கள் சொன்ன மாதிரி தஞ்சை கடலூரில் பார்த்தீங்கன்னா விவசாயம் அதிகமாக இருக்கனால டெல்டா மண்டலங்களில் அந்த வேளாண்மை துறை நடக்குது பார்த்தீங்களா, அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் சாதாரண கடைநிலை ஊழியர்லேருந்து டாப் லெவல் அதிகாரிகள் வரைக்கும் பல லட்சங்களை கொடுத்து கொண்டு அங்கு பணிக்க வருவார்கள். ஏன் வருவார்கள் என்றால் சாக்கு வாங்கிலேருந்து கோணி பயிர்னு சொல்லுவாங்கள்ல, சாக்கு வாங்கிலேருந்து அந்த சாக்கை விவசாயிகள் கொடுத்து அந்த சாக்கை எடுத்து அப்புறம் வந்து சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுடைய கோணி பயிருக்கு ஃபேப்ரிக் பைன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு அதை ஒரு கணக்கெடுத்து அந்த நெல்லில் நல்ல ரகம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி நெல்லை வாங்கி அப்படியே வாங்கி யாருக்கும் தெரியாமல் அப்படியே 90% பிளாக்ல கடையில் கொண்டு விற்றுட்டு போயிடுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சருக்கு தெரியாதுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நான் இதில் எனக்கு அவ்வளோ விவசாய சங்க தலைவர்கள் எனக்கு புகார் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்போ இந்த இடத்துல பணிக்கு வரக்கூடிய டிஆர்ஓ எஸ்ஆர்எம் சொல்லுவாங்க, முதுநிலை மண்டல மேலாளர்கள், அண்ணனுக்கு தெரியும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா மனசாட்சி இல்லாமல் அந்த விவசாயிகள் சொல்லுவாங்க, ஐயா 100 மூட்டை இருக்குயா வந்து பாருங்கயோ, ஈரப்பதம் கம்மியா, குத்தி குத்தி பார்ப்பேன், ஈரப்பதம் கம்மியா போயான்னு சொல்லுவான். போனால் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி இங்கே 2 ப்ரோக்ராம் வச்சுருப்பான், பாரு இவ்வளோ தாரியாக எடுத்துகிட்டு போகணும் என்னங்க. அதாவது அந்த டெனண்ட் போடுறது கிடையாது, நெல்லை வாங்குவாங்க, வாங்கி அதை வந்து பாதுகாப்பாக வைக்கிறது கிடையாது. 8 கிலோமீட்டர். ஆனால் அறிவிப்பு மட்டும் அடிக்கடி வருது, இவ்வளவு கொள்முதல். ஆமாங்க, அது யாருன்னா அந்த துறை சார்ந்த வேளாண்மை துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், செக்ரட்டரி கடலில் இருக்காங்களோ அவங்க கொடுக்குற அறிக்கை தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதில் என்ன ஒரு விஷயம்னா 8 நெல் கொள்முதல் பண்ணிலிருந்து குடோன் வந்து 8 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்லாம் இருக்கணும். அந்த 8 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் லாரியில் ஏற்றணும். லாரியில் ஏற்றும் போது கிலோமீட்டர் இவ்வளோ ஒன்று பணம் ரேட் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிலோமீட்டரை 3 மடங்கு ரேட் காட்டுறதுக்காக, அப்போ தானே பேமெண்ட் வரும்னு சொல்லிக்காக இந்த குடோன்லேருந்து எடுத்து அது நிறைய அதுக்குள்ளே. அதனால் டாஸ்மார்க் சொல்லிடுங்க, டாஸ்மார்க் அதனால் அந்த நெல் பர்ச்சேஸ் பண்ணுறதுலையோ, கரும்பு பர்ச்சேஸ் பண்ணுறதுலையும், பருத்தி பர்ச்சேஸ் பண்ணுறதுலையும் தமிழ்நாட்டில் சொல்லல்லா துயரங்கள் விவசாயிகள் அனுபவிச்சுக்கிறாங்க. நீங்கள் சமீபத்தில் பல தேனி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், பல மாவட்டங்களில் சிறப்பு கூட்டம் போடுவாங்க. வேளாண்மை துறை ஊழியர்கள், வேளாண்மை துறையுடைய விவசாயிகளுக்காக மாவட்ட வாரியாக ஸ்பெஷல் மீட்டிங் போடுவாங்க. அது நடந்துகிட்டு இருக்குது. அந்த மீட்டிங்கில் விவசாயிகள் கதறுவாங்க பாருங்கள் கலெக்டர்கிட்ட. கலெக்டர் நேர்மையான கலெக்டராக இருந்தால் என்ன அந்த துறை சார்ந்த அதிகாரியாக பார்க்க முடியாது.
ஏன்னா மிருகங்கள் வரும் சில காட்டுகள் அதை தடுத்துக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த விவசாயிகளுடைய பிள்ளைங்களை கரடி, சிங்கம், புலி கடிச்சிட்டு கொண்டு போடும். அதுக்கான சேஃப்டிக்கான நிதிகள் கிடையாது. எந்த விதமான அடிப்படை வசதியுமே விவசாயிகளுக்கு கிடையாதுனால விவசாயிகள் என்ன சொல்லுவாங்கள்ல, காலும் கையும் தானே மிச்சம், நம்ம காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு காலும் கையும் தானே மிச்சம்ன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. விவசாயிகளை மதிக்கிறது கிடையாது இன்னொன்று. ஏன்னா அவங்க ஒரு அழுக்கு துணியை போட்டு போடுவாங்க, அந்த விவசாயிகள் கையில் வெள்ளை பச்சை டவல் போட்டு போவாங்க. அந்த விவசாயிகள் சங்க தலைவர்களையோ விவசாயத்தின் பிரதிநிதிகளையோ எந்த கலெக்டர் ஆஃபீஸ்லையும் வேளாண்மை துறை சார்ந்த அதிகாரிகள் ஒரு மனுஷனாக அவங்கள நினைக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமை நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். விவசாயம் பணம் எப்படியும் சம்பாதிக்கலாம், கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம். ஐயா, உணவு இல்லாமல் ஒரு மனுஷனும் வாழ முடியாது. இன்றைக்கி பல நாடுகளில் போர் மூட்டம் வருகின்றது. அந்த போர் மூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 5 ரூபா பார்லி பிஸ்கட்டு காசாவில் பார்த்தீங்கன்னா 2500 இந்தியா மதிப்பில் வாங்கி சாப்பிடக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. சமீபத்தில் அது ஒன்று சொல்கிறேன். சமீபத்தில் நம்முடைய பாரத பிரதமர் இத்தாலியில் போகிறாரு. இத்தாலி பிரதமர் அவங்க என்ன சொல்கிறாங்க, பிரதமரை பார்த்து, உங்கள் நாட்டு மக்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ விஷயமும் எந்த பிரச்சனையும் ஒரு குடையங்கள் இயக்கிட்டு இருக்கிறீங்க, உலகத்திலே நீங்கள் உங்கள் நாடை பார்த்து நாங்கள் பரமப்படுறோம், ஒரு பெஸ்ட் லீடர்னு சொல்கிறாங்க. அப்போ பிரதமர் கருத்தை சொன்னார், உலக நாடு முழுவதும் போர் மூட்டம் வருகின்றன, மக்களுக்குள் ஒரு நாட்டை இன்னொரு நாடு முழுங்கலாம் என்று நிலைப்பட்டிருக்கின்றன, மக்கள் மத்தியில் பயந்து உயிருக்கு பீதியான நிலைப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு ஒரே மருந்து யோகா 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 என்று சொன்னார். யோகா எப்படி முக்கியமோ அதேபோல் ஒரு நாட்டின் விவசாயி விவசாயம் செய்தால் அவன் பிள்ளையை பார்ப்பது போல் அந்த விவசாயத்தை பார்ப்பான், அவன் குடும்பம் வளரும், அவன் நாடும் வளரும். இதை யார் செய்வது என்பது என்னுடைய நிலை. ஓகே சார், தகவலுக்கு நன்றி சார். சீனிவாசன் சார், இப்போ பொதுநல வழக்குங்கிற பேரில் நிறைய பேர் வழக்கு தொடராங்க, அது நீதிபதிகள் தள்ளுபடி பண்ணுறாங்க. இதன் மூலயமா நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிறதுக்காகவே நிறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க. அது குறித்து சுருக்கமாக உங்களுடைய கருத்து? இல்லை, இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அரசியல் சார்ந்தோ இல்லை முன்னிலைப்படுத்திக்கணுங்கிறதுக்காக ஒரு விளம்பரத்துக்காக ஒருத்தர் ஒரு பக்கம் ஒரு ஏரியாவில் கவுன்சிலர் நிற்க போனாங்கன்னா இந்த மாதிரி வேணும்னே ஒரு இந்த பில்லுன்னு சொல்லக்கூடிய இந்த வழக்கான தாக்கப்படுது. பொதுவாக இந்த பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம உயர்நீதிமன்றங்களை மட்டும் தான் ஃபைல் பண்ண முடியும், மாநிலத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் இந்த விளம்பர நோக்கத்தில் இதை பயன்படுறது, இதன் மூலயமா நல்ல நோக்கத்தோட கொண்டு வரவங்களுடைய மனு அவங்களோட ஃபைன் போடுறாங்க. இப்போ நல்ல நோக்கத்துக்காக ஒருத்தர் சாலை வசதி கிடையாது, இல்லை தெருவுகளுக்கு எரியறதில்லை, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம், இல்லை கல்வி சம்மந்த விஷயமோ, இல்லை நெடுஞ்சாலையில் இருக்கிற மதுபான கடைகளை எடுக்கணும், அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருத்தர் போராடும் பொழுது அவரே சரியாக கவனிக்கிறது கிடையாது. ஏன்னா விளம்பர நோக்கத்தில் நிறைய பேர் டிவி மீடியாவில் நம்ம விளம்பரம் பண்ணலாம், இதனால் நம்ம ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம், பெயர் தெரியறதுக்காக விளம்பர நோக்கத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறதுனாலயே நல்ல சமூக ஆர்வலர்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க, நிராகரிக்கப்படுது. ஆமாம், நிறைய பேர். ஸோ இந்த பில் என்று சொல்லக்கூடிய இந்த பொதுநல வழக்குகள் தயவு செய்து உங்களுடைய சுய விளம்பரத்துக்காக பயன்படுத்தி சார் போன்ற நல்ல சமூக ஆர்வலர்களுடைய நோக்கத்தை கெடுத்துடாதீங்கன்னு தான் நம்ம இந்த விஷயத்தில். ஓகே சார், தகவலுக்கு நன்றி சார். நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நிறைய பிரச்சனைகளுக்கான, குறிப்பாக நிலம், விவசாயிகளுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கிய நம்முடைய சமூக ஆர்வலருக்கும் சட்ட ஆலோசகருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நேயர்களே, உங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றால் கடிதம் மூலமாக அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி புகார் பெட்டி, ராஜ் தொலைக்காட்சி, நம்பர் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 6,18,000 என்ற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை அனுப்பலாம். நேயர்களை மீண்டும் சந்திப்போம் மற்றொரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.